அடுத்ததாக நமக்கு கல்வி சிறந்த தமிழ்நாடு என்ற பாரதியார் பாடல் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நம்முடைய நாட்டிலே கல்வி எப்படி இருந்தது என்பதை பற்றி ஒரு அற்புதமான நாடகமாக நமக்கு வழங்க இருக்கிறார்கள். 10+1+2 இவர்களுக்கான சிறப்பு பயிற்சி வகுப்பு ஸ்பெஷல் டியூஷன் சென்டர் அசோக் நகரில் நடக்குது. அந்த டியூஷன் சென்டர் படிக்கக்கூடிய மாணவ கல்விகள் இப்போது வரப்போகிறார்கள். ஒரு வகுப்பறை நடக்கக்கூடிய காட்சியாக அமையப்படுகிறது. அந்த சினிமா படத்துல நம்முடைய நாட்டுடைய கல்வியை பற்றி தரக்குறைவா பேசியிருப்பாங்க. அந்த திரைக்கதையை அந்த திரைப்படத்தை மையமாக வைத்து இவருடைய இந்த நாடகம் அமைத்திருக்கிறார்கள். மிக அருமையாக யோசனை பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. அமைதியா இருந்து பார்ப்போம். அப்பா அம்மாட்ட பேசணும். ஸ்கூல்ல வந்து வீடு வந்து சினிமா போட்டு காமிக்கிறாங்க, 100 ரூபாய் வேணும்னு கேட்டான். ஆனா இப்ப பள்ளியில வீடு எழுந்துருச்சு, இப்ப வேலையும் இல்ல, அதனாலதான் அரசு பள்ளியே சேர்த்தோம். இப்ப நீங்க இந்த மாதிரி ஸ்கூல்ல சினிமா போட்டு காமிக்கிறீங்க, 100 ரூபாய் வேணும்னு கேட்டா என்ன மீன் போகும், நீங்களே சொல்லுங்க. படிச்சு பெரிய ஆள் ஆக்கிடுவாங்கன்னு பார்த்தா இவங்களே கூத்தாடி ஆக்கிடுவாங்க போல இருக்கு. எல்லா மன்னர் ஆட்சி காலத்திலும் ஆளுக்கு ஒரு நீதி, ஆளுக்கு ஒரு சட்டம் தான் இங்கு நடைமுறையில் இருந்துச்சு. கல்வியும் எல்லா மக்களுக்கும் சமமா கிடைக்கிற 1813 கல்வி அறிக்கையும் 1834 தண்டனை சட்ட வரைவையும் உருவாக்கி அனைவருக்கும் ஒரே கல்வி, அனைத்து மக்களுக்கும் ஒரே பொது கிரிமினல் சட்டம் என்று கொண்டு வந்தது நம்முடைய அதிகாரம் பண்ண வந்த பிரிட்டிஷ் தான். குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ், எல்லாரும் உட்காருங்க. ஸ்டூடண்ட்ஸ், நீங்க எல்லாரும் சினிமா பாத்தீங்க, எப்படி இருந்தது? மிஸ், அந்த படம் சுத்தமா புரியல மிஸ். ஏன்டா? அந்த படத்துல வெள்ளக்காரன் வந்துதான் நமக்கு படிப்பு சொல்லி கொடுத்தாச்சு வர்றாங்க. அவனே நம்ம நாட்டை கொண்டாடி பண்ணவன். அது மட்டும் இல்லாம அவன் நம்மள அடிமையா வச்சிருக்கான். அவன் தான் படிப்பு சொல்லி கொடுத்தான்னு அந்த படத்துல சொல்றாங்க மிஸ். இது நம்ம நாட்டை கேவலப்படுத்துற விஷயம் இல்லையா? நாளைக்கு குடியரசு தின விழாவை கொண்டாடுற நேரத்துல இந்த மாதிரி படம் எல்லாம் போட்டு காட்டினா எப்படி மிஸ்? என்னடா நீ என்னென்னமோ பேசுற? நீ என்ன அவ்வளவு பெரிய வரலாறு ஆசிரியர் ஆயிட்டியா? இல்ல நீ என்ன பெரிய அரசியல்வாதியா? உட்கார்ந்து மிஸ், இது சொல்றதுல என்ன மிஸ் தப்பு இருக்கு? நம்ம நாட்டுல ஒண்ணுமே இல்லைன்னா அவன் மிஸ் நம்ம நாட்டுல கொள்ளையடிக்க போறோம். பணம் இருக்கிறது தானே மிஸ் கொள்ளைக்காரருக்கு கொள்ளையடிப்பான். சரி மிஸ், அப்படி நம்ம நாட்டுல ஒண்ணுமே இல்லைன்னா கட்சி 18 வர படையெடுத்து வரணும். ஒரு முறையில சொல்ல முடியாத செல்வங்கள் இருந்ததால 18 முறை வந்து கொள்ளை வச்சு அவன் செல்வங்களை எடுத்துட்டு போனான். கஜினி முகமதுக்கும் வெள்ளக்காரனுக்கும் என்ன வித்தியாசம்? அவன் நம்ம நாட்டை கொள்ளையடிக்க போறேன் அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டா உள்ள வந்தான். ஆனா இவன் நான் தொழில் கத்துக்க போறேன், தொழில் தொடங்க போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஏமாத்தி நம்மளை அடிமையாக்கி உள்ள வந்தான் மிஸ். அவ்வளவுதான் வெள்ளக்காரனுக்கு இவனுக்கு உள்ள வித்தியாசம். என்னடா எல்லாரும் ரொம்ப பேசுறீங்க, எக்கனாமிக்ஸ் எல்லாம் பேச தொடங்கிட்டீங்க. வெள்ளக்காரன் வரதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்கூல், இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ் தான் இருந்ததா என்ன? இருந்தது மிஸ். இந்தியா முழுக்க 6 லட்சம் பள்ளிக்கூடம் இருந்தது மிஸ். சும்மா எதையாவது ரீல்ஸ் பார்த்துட்டு வந்து ரீல் வீட்டுக்கு இருக்காது மிஸ். இது ரீல்ஸ்ல வந்தது இல்ல, ரியல். மவுண்ட் ரோட்ல தீவுத்திரல் குதிரை மேல இருக்க ஒருத்தர் சிலை இருக்கு, தாமஸ் மோண்டோ. அவர் அறிக்கை மிஸ். தாமஸ் மோண்டோ அறிக்கையா? சர்வே ஆஃப் இண்டிஜினியஸ் எஜுகேஷன் ரிப்போர்ட்ல ஒரு ரிப்போர்ட் இருக்கு. அது 1826ஆம் வருஷத்துல தயார் செஞ்ச தாமஸ் மோண்டோ அப்பவே மதராஸ் மாகாணத்துல 12,500 பள்ளிக்கூடம் இருந்து சொல்லியிருக்காரு. அது சரி, எல்லா ஜாதிக்கும் ஏழைகளுக்கும் கத்து கொடுத்தாங்களா என்ன? மேற்ஜாதி பிள்ளைகளும் பணக்கார வீட்டு பிள்ளைகளும் மட்டும் தானே படிச்சிருப்பாங்க. சரி, நீங்க சொல்ற மாதிரி இருந்தா 6 லட்சம் ஸ்கூல் எதுவுமே சேர்க்க போது மிஸ். இந்த அறிக்கை 100 வருஷத்துக்கு பின்னாடி வந்த பாரதியார் 30 கோடி முகாமை நம்ம நாடு ஜனத்தொகை சொல்றாரு.
அப்ப 1820 ஜனத்தொகை கம்மியா தானே இருந்திருக்கணும். அப்பவே 6 லட்சம் ஸ்கூல்னா எல்லா ஜாதிக்காரங்களும் தானே போயிருக்கணும் ஸ்கூலுக்கு. நீ சொல்றது கூட கொஞ்சம் யோசிக்கிற மாதிரிதான் இருக்கு. அவன் சொல்றது தெரியாம வெள்ளக்காரன் காலத்துல ஆற்காடு மாவட்டத்துல இருந்த ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், வேலூர் இந்த மாவட்டங்கள்ல படிச்ச மொத்த மாணவர்கள்ல 86% மாணவர்கள் எஸ்சிக்களும் நீங்க சொல்ற மேல் ஜாதியில இல்லாதவர்களும் இருக்கிறதான் சொல்லியிருக்கு. ஆசிரியர்கள் கூட எல்லா ஜாதிக்காரர்களும் இருக்கிறதான் அந்த அறிக்கை சொல்லுது. அப்படியா? ஆமா மிஸ், இந்த அறிக்கை வெள்ளக்காரன் அந்த பகுதியில மட்டும் இருக்கு மிஸ். இதை தவிர வெள்ளக்காரன் கிட்ட அடிபணியாத நம்ம ராஜாக்கள் அந்த பகுதியை சேர்த்தா நம்ம எங்கேயோ போகும் மிஸ். ஓ, இவ்வளவு விஷயம் இருக்கா? இந்த ஸ்கூலில் கணக்கு எண்ணிக்கையை தவிர மேல் படிப்புலாம் இருந்திருக்கு. அதாவது இப்ப நம்ம காலேஜ் படிக்கும் மாதிரி ஜியாலஜி, லா, மெட்டாபிசிக்ஸ், எத்திக்ஸ், மெடிக்கல் சயின்ஸ், ஃபைன் ஆர்ட்ஸ், லிட்டரேச்சர் படிப்பெல்லாம் இருந்திருக்கு. கேட்கும் போது ஆச்சரியமா தான் இருக்கு. மிஸ், மாணவியல் படிப்புல 63% மாணவர்கள் எஸ்சி, மருத்துவ படிப்புல 84% மாணவர்கள் மேல் ஜாதி இல்லையா மிஸ்? இன்னும் வேற என்ன இருக்கு? மிஸ், நம்ம இப்பதான் நீட்ல வேணான்றோம், ஆனா மாணவர்கள் அப்பவே நீட்ல பாஸ் பண்ணிருக்காங்க மிஸ். என்னங்க டீச்சர், கிளாஸ் ரூம்ல ஒரே சத்தமா இருக்கு. நானும் கொஞ்ச நேரமா பார்த்துட்டு தான் இருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல சார், நேற்று வேட்டையன் சினிமால வெள்ளக்காரங்க தான் வந்து படிப்பு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு சீன் வருது. அது எவ்வளவு தப்பு என்பதை பசங்க எனக்கு புள்ளி விவரத்தோட சொல்லி புரிய வச்சுட்டு இருந்தாங்க. பாரதியார் ஆங்கில கல்விய வேடி கல்வின்னு எழுதிய கட்டுரையில நம்ம நாடு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் கல்வியில எப்படிலாம் சிறந்திருந்தது எழுதிட்டு படிச்சிருக்கேன். ஆனா நம்ம நாடு வெள்ளைக்காரன் வருவதற்கு முன்னாடி வரைக்கும் கல்வியில சிறந்து இருந்தத நீ எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். I am proud of you, my dear students. Thank you, sir. சார், நம்ம நாட்டுல இருந்துகிட்டே நம்ம நாட்டை பத்தி பொய்யாவும் கேவலமாவும் பேசுறது தேச துரோகம் இல்லையா சார்? நம்ம நாட்டை கேவலமா பேசினா சும்மா விடக்கூடாது. இங்க இருக்க எல்லா மாணவர்கிட்டயும் சொல்லுங்கப்பா. டீச்சர், நாளைக்கு புரிய செஞ்சோம். இந்த விஷயத்த ஸ்கூல் அசம்பிளில 10 நிமிஷம் பேசுற மாதிரி எல்லா பசங்களும் தயார் செய்யுங்க டீச்சர். நம்ம ஸ்கூல்ல இருக்க எல்லா பசங்களுக்கும் இதை தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க சார். அது சரி, நம்ம ஸ்கூல்ல படம், பாடம் இதை தவிர வேற எதுவும் சொல்லி தர மாட்டோம். இதெல்லாம் நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? சார், நாங்க வேத விஞ்ஞான ஆராய்ச்சி மையம், திருநேரி மடம், அனன்யா பவுண்டேஷன் இணைந்து நடத்தும் மாலை நேர இலவச வகுப்பு. அங்க படிப்பு மட்டும் இல்ல சார், நம்ம நாட்டை பத்தியும் பண்பாட்டை பத்தியும் எல்லாம் சொல்லி தராங்க. அங்கதான் சார் தெரிஞ்சுக்கிட்டோம். வெரி குட். உங்க நண்பர்களையும் அந்த டியூஷன் சென்டர் கூட்டிட்டு போங்க. கண்டிப்பா சார். கல்வி, ஒழுக்கம், தேசபக்தி இதெல்லாம் இருந்தா நம்ம நாடு எப்பவோ அட்வான்ஸ் ஆகிடும். சார், ஒரு ரெக்வெஸ்ட். ஆச்சாரியா தரம்பாள் எழுதிய பியூட்டிஃபுல் ட்ரீ அப்படின்ற புக் தமிழ்ல அழகிய மரம் அப்படின்ற பேர்ல இருக்கு சார். அந்த புக்கை நம்ம லைப்ரரியில வாங்கி வச்சா எல்லாரும் படிச்சு தெரிஞ்சுக்கலாம் சார். செஞ்சுட்டா போச்சு. Okay, sir.